ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர். ஒரு கிருபை என்றும் உண்டு. நாம் பாடி முடித்தது போலவே கிருபைதான் நம்மை காத்து இந்த நாளிலும் பொல்லாத நாட்களிலும் நடத்தி கொண்டிருக்கும். ஆகவே தேவன் நல்லவராக நம் நடுவிலே அவர் பெரியவர், உன்னத, பரிசுத்த, மாறுகிறவர் அல்ல. கடந்த வாரம் ஒரு காரியத்தை சொல்லி நான் செய்திக்குள்ளே கடந்து போகலாம் விரும்புகிறேன். நான் ஆராதனை முடிய அந்த இடத்திலே எழும்பி நிற்கும் பொழுது தேவன் உள்ளத்திலே 2 காரியங்களை காண்பித்து பேசினார். எலும்பு எலும்பு, விழி விழி என்று சத்தம் உள்ளத்தில் இருந்து எழுந்தது. தேவன் எதற்கு அதை சொல்லுகிறார், எதை செய்ய விரும்புகிறார் என்று ஆனால் அந்த சத்தம் மட்டும் தெளிவாய் கேட்டது. அப்போ தேவன் அதிலே வைத்த பின்பாய் நான் வீட்டை போய் அதை எடுத்து தியானித்து பார்த்தேன். அப்போ நாம் எலும்பும் வரை பாலாய் கிடக்கும் நம்முடைய வாழ்க்கையும் சரி, இல்லை நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களும் சரி. அப்ப இதை நான் தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் தேவன் இதற்கு பின்பாக எதை வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது ஏசியாவிலே நமக்கு தெரிந்த வசனம், அதை நாம் எடுத்து வாசிக்க போறதில்லை, நான் உங்களுக்கு முன்னோட்டமாய் சொல்லுகிறேன். அதில் அவர் சொன்ன காரியம், உன் மகிமை, என்னுடைய மகிமை உண்மையே உதித்தது. அப்போ தேவன் எலும்பு என்று சியோனுக்கு சொன்னால், இல்லை எலும்பு என்று தனிப்பட்ட மனிதனுக்கு சொன்னால், இல்லை ஒரு தீர்க்கதரிசிக்கு சொன்னால், அந்த இடத்துல தேவன் பெரிய அறுவடை, ஒரு பெரிய காரியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுடைய தனி வாழ்க்கையா இருக்கலாம், இல்லை உங்களை சுற்றி இருக்க அதை தேவன் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை எல்லாம் பைநிலமாய் மாற்றத்தான் நம்மை எழும்ப பண்ணுகிறது. அப்போ சபைகள் அதை உணர்ந்து நடக்கணும் என்றுதான் கடைசி காலத்திலே நம்ம சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள், நமக்கு எதிராய் வருகிற பேச்சுகள், நிந்தைகள் கூட நம்முடைய வாழ்க்கையை அடித்து நம்மை படுக்க போடலாம் என்பதுதான் பிசாசுடைய தந்திரம். நாமும் அதற்கு விழுந்து படுத்துறோம். அப்போ தேவன் பார்க்கிறான். அப்போ இந்த வசனம் எங்கே திடீரென்று நான் பிறகு போய் நியாயாதிபதி புஸ்தகங்கள் எடுத்து அங்கே தியானிக்கும் பொழுது அதில்தான் அந்த வசனம் தெளிவான சத்தம், தெளிவான வெள்ளி அழகான சத்தத்துல தேவன் பேசின காரியம். நான் அதை உடனடியாக நான் உங்கள் மத்தியில சொல்லவில்லை, அதனுடைய காரியம் என்ன என்பதை அறியாமல். அப்போ என் மனைவி இடத்துல வந்து ஒரு காரியத்தை சொன்னார். அப்போ இதே மதையும் கணக்கு போட்டு நான் பார்த்தேன். தேவன் எவ்வளவு நல்லவர், தேவன் எவ்வளவு நல்லவர். என் வாயை அடைத்து என் மனைவியுடைய வாயை திறந்து விட்டார். இப்போ அவர் செய்ய போகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தடைப்பட்டு நிற்குது? இந்த தேவன் நமக்கு நன்மைகளை தர விரும்புகிறார். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய முடிவு சரியா இருக்கணும் என்று விரும்புகிறார். அப்போ தேவன் ஒரு காரியத்தை பேசினா நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், சிம்பிளான காரியம் தான். தேவனை மகிமைப்படுத்தின மகிமை எல்லாம் அவருக்கு தான், மனிதனுக்கு அல்ல. நன்றாக நீங்க விளைய கொள்ளுங்க. நான் சொல்றது சொன்னா தேவன் நாம மகிமைப்படட்டும், அதற்காக சொல்லுகிறேன். கடந்த வாரம் திங்கட்கிழமை மனைவி திடீரென இடத்துல கேட்டா, அப்பா சரியான பக்கியா இருக்குது ரெண்டு கூட அவ சொன்னா, சரி நீங்க உங்களை குறித்து என்ன நினைக்க, நான் ஒன்று நினைக்கிறேன். அப்ப சரி மனைவியை பண்ணுங்க என்ன சாதாரணமாக கேட்டா, ஒரு ஜோக்கா தான் கேட்டா. நான் உடனே சொன்னேன், ஒரு கிழமைக்குள்ள மழை பெய்யும், ஒரு கிழமையில மழை பெய்யும். ஏன்னா அதற்கு முந்தின நாள் என் இதயத்துல இந்த இவ்வளவு வெக்கையா இருக்குது ஒரு சத்தம், மழை பெய்யும் மழை பெய்யும். அப்ப இந்த காலத்துல இந்த நேரத்தில் மழை பெய்யறதுக்கு சாத்தியமே இல்லை. திடீரென்று பார்த்தா முந்தின நாள் அங்கே இடி இடித்து மழை பெய்யும். நான் சாதாரணமாய் சொன்ன வார்த்தை, அதாவது இதயத்தில் அந்த கேட்ட சத்தத்தை நிமித்த நான் உறுதியாய் சொன்னேன், ஒரு கிழமை மனைவிக்கு சொன்னேன். அதே மாதிரி மழை பெய்தது. அங்கே நான் காலையில வேலைக்கு போகும்போது பார்த்தா அந்த இடத்துல நனைந்து இருந்தது. நான் யோசிச்சேன், ஆண்டவரே நீர் எவ்வளவு நாள். அப்போ நீங்க உங்களை சாதாரணமா நினைக்கிறபடியாலதான் தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அந்த மகத்துவங்கள், அந்த நித்திய மாட்சிமையை நீங்க புரிந்து கொள்றதே இல்லை. ஏன்னா சத்ரு உங்களை இலகுவா அடித்து போடுகிறான், உங்களை காட்டி உங்களை விழுத்தி போடுறான். இதான் நடக்கிற காரியம். இனி வரும் நாட்கள் நம்ம கற்றுக்கொள்ள போற காரியம் ஆச்சரியமா இருப்பேன். இதுக்கெல்லாம் ஆரம்ப ஸ்தலமுங்க. அதெல்லாம் அதை நான் குறித்து வார கிழமையிலிருந்து உங்களோடு பேச தொடங்குவேன். கர்த்தருக்கு சித்தமான தேவன் அதை அனுமதித்தால் அது ஒரு பெரிய முடிந்த வரைக்கும் அதை நான் வேத வசனங்களோடு ஒப்பிட்டு, காரியத்தோடு ஒப்பிட்டு உங்களுக்கு நான் காண்பித்து காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஆக இந்த நாளுக்கு வேத
வார்த்தைக்காக. நீதிமொழிகள் அங்கிருந்துதான் நாம் விரைந்து பார்க்க வேண்டும். நமக்கு பந்தியாளர் இருக்கிறது, ஆனாலும் இது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆகவே கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இதை முடித்து விட்டுத்தான் நாம் அடுத்த கட்டத்தில் கடந்து செல்லும். அப்போ நீதிமொழிகள் 24:14 வாசிங்க. 784 பக்கம் 14வது வசனம். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். இந்த காரியத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த தேவனிடத்திலே நான் தியானித்துக் கொண்டிருக்க ஆண்டவரே, இந்த சத்தம் தான் என்ன? அப்போ ஆண்டவர் காண்பித்த காரியம் என் ஞானம், சிலுவையிலே வெளிப்பட்ட என்னுடைய ஞானம், அனாதியாய் நான் வைத்திருந்த ஞானம், என்னுடைய பிள்ளை உன்னூடாக இல்லை, நான் சபையாய் சேர்த்தேன் பிள்ளையிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய ஞானம் எப்படிப்பட்டது, அது எப்படியான ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், அது முடிவு வரைக்கும் உங்களை நடத்தக்கூடிய அந்த ஞானத்தால நீங்க சம்பாதிக்க போறதெல்லாம் இன்பம் வேண்டா, பரலோகம் இன்பமான காரியம். உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் விழுப்போம். அப்போ இந்த ஞானம் தான் என்ன? இந்த ஞானத்தோடு செயல்பட்ட சிலரை பார்த்து தேவன் அதனூடாக நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன? அதனூடாக சபையை பார்த்து அவர் சொன்ன கடந்த வாரம் பேசின அந்த வார்த்தை, அந்த தீர்க்கதரிசன வார்த்தைக்கு தேவன் நம்மை நடத்த போகிறார். அப்போ இதை நாம் புரிந்து கொண்டால், இந்த ஞானம் நமக்குள்ள இருந்தால் தான் நம்மை வெட்கப்படுத்தாது. ஏன்னா நம்முடைய காரியமே ஞானம் இல்லாத தன்மையினால். ஞானம் என்ன? நான் வேதத்தை குறித்த, தேவனை குறித்த ஞானத்தை பேசுகிறேன். உலக ஞானம் நமக்கு அது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் அந்த ஞானம் பெரிதாய் விளங்குகிறது. ஆனா தேவன் இங்கே பேசுகிற அந்த ஞானம் அல்ல. பாருங்க, ஞானத்தை அறிந்து கொள்வது. அப்போ தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்வதுதான் நமக்கு இன்பமாய் இருக்க போது. அது உங்களுக்கு முடிவு வரைக்கும் உதவ போகும். அப்போ ஒரு நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போக போறது இல்லை. அப்போ இந்த ஞானத்தை தான் நாம் இந்த நாள்ல பார்க்க போறோம். இது என்ன ஞானம்? இதற்கு அருமையாய் ரோமரிலே 16:19 பவுல் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஞானத்தை பிரித்து காண்பித்த ஒரு காரியத்தை ஆவியானவர் பவுலாய் எழுதி வைத்திருக்கிறார். ரோமர் 16:19 எடுத்து வாசிங்க. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆவியானவர் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். அந்த ஞானம் என்ன? நன்மை செய்யும் ஞானம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம், தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிற ஞானம், தேவனுடைய கல்வாரி சிலுவையிலே வெளிப்பட்ட ஞானம், இல்லை ஆதி முதலாய் வெளிப்பட்ட அந்த அனந்த ஞானம் என்ன? நன்மை செய்கிற ஞானம். அது நம்மை ஒரு நாளும் தீமைக்கு நேராக அனுமதிப்பதே இல்லை. ஆகவேதான் அங்கே அந்த பேதை நீ முட்டாளாய், தீமையை பொறுத்த வரைக்கும் நீ முட்டாளாயிடு. ஆனா நன்மை, உந்த ஞானம் நன்மை செய்யணும். அப்போ ஏன் இந்த ஞானம் நன்மை செய்யணும்? அதை நம்ம அதை அறிந்து கொள்ளணும். அப்போ இதுக்கு பவுல் 1 கொரிந்தியர், அதிலே பார் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26 28 வாசி. பவுலே அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். எப்படியே சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். வம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, நல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமென். அழகாக பவுல் விளக்கத்தை கொடுக்க. இந்த ஞானம் எங்கிருந்து வெளிப்பட்டது? பிதாவூடாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடாக, அவருடைய ஆவியானவராக நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த ஞானம் நன்மை செய்கிற ஞானம். இந்த ஞானத்தை உலகத்தின் ஞானத்தோடு ஒப்பிட்டு காண்பித்து சொல்றேன். நீங்க உலகத்துக்கு நீங்க பைத்தியக்காரர், உலகத்துக்கு நீங்க ஒன்றுமில்லாதவர்கள். உலகம் உங்களை பார்த்தா அப்படித்தான் சொல்லி, இது பலவீனமானது, இதுக்கு புத்தியே இந்த நேரம் இயேசுன்ற தமிழ் தெரியாது.
எதை கழிச்சாலும் இயேசு கொண்டு வந்து இப்படித்தான் உலகம் நம்மை பார்த்து நம்மை முத்திரை பதிக்கிறது. இப்படிப்பட்ட ஞானமற்றவர்கள், புத்தியற்றவர்கள். ஆனால் நமக்கு அவர் சொல்லுகிறார், தேவன் உங்களை, நீங்க உங்களுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, உங்களுடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, உங்களுக்கு இருக்கிறவர்களை குறித்து நீங்க மேன்மை பாராட்டக்கூடாது. உங்களை தீமையான தீமை, அதாவது தீமைக்கு உங்களை ஞானிகளாய் மாற்றிவிடும். அப்போ அப்படி இல்லாம சொல்லுகிறார், நீங்க எப்படி ஞானிகளாய் மாற்ற, நன்மைக்கு ஞானிகளாய் இருக்கணும் என்றால் அந்த ஞானம் வெளிப்பட்ட கிறிஸ்து. அப்போ ஒரு வார்த்தை நமக்கு வருதுண்டா, அவர் சொன்ன வார்த்தையில 4 ஒரே ஒரு வசனத்தை 4 இடத்துல சொல்லுகிறார். விழி 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 என்று 4 என்று தியானிக்கும் பொழுது அங்கே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எத்தனை உறுதியாக இந்த இடத்துல இருக்கிறார். 4 அவரை குறிக்கும். அது எபிரேய பதத்துல அந்த 4 என்று வருகிற 4 ஒரு வார்த்தை 4 தெரிகிற வார்த்தையானவர் சொல்லப்பட்ட அது எத்தனை உறுதி, அதன் பின்பாக இருக்கிற மகிமை நமக்கு தெரிகிறதே இல்லை. அதனால்தான் நாம் என்ன செய்யணும், ஞானமற்றவர்கள் போல கிறிஸ்துக்குள்ள ஞானமற்றவர்கள், தேவ ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், தேவ ஞானத்தின் நன்மைக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், பாழாய் கிடக்கிறோம், தரிசு நிலங்களை போல இருக்கிறோம். இந்த சூழ்நிலை எப்படி வெளியில வர முடியும்? முடியாது. ஏனென்றால் நாங்கள் எங்கள் பலத்தை நம்புகிறோம், எங்களை நம்புகிறோம், எங்களை சுற்றி இருக்கிறவரை நம்புகிறோம். ஆனா தேவன் சொல்லுகிறார், எல்லாத்தையும் விட்டு நீ நம்பத்தக்கவரும் நீ நோக்கி பார்க்கத்தக்கவரும் நான் தான். நீ உன்னை நம்பி காரியம் செய்ய வெளிக்கிட்டா என் கரம் குறுகி நான் என் கரத்தை மூடி விடுவேன். அப்போ இப்படித்தான் நடக்காத காலத்துல எப்படி இந்த காரியம் நடக்கும் என்று சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் நாம் விசுவாசித்து கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையின்படி உறுதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் அதை நடப்பிப்பார். நமக்கு பல சம்பவங்கள் தெரியும். அந்த ஞானம் அப்படிப்பட்டது. அந்த ஞானத்துக்கு தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு சபைகள் அந்த ஞானத்தை தொலைத்து விட்டது. ஆகவேதான் லேசாக நீங்க பாருங்க, இன்னைக்கு சபைகள்ல நடக்கிற காரியங்கள். சபை இப்ப ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் பழைய எல்லாம் கழிந்து எல்லாம் புதிதாகுங்க என்று சொல்லி தேவன் நம்மை அழைத்தால் நாம் வரும் பொழுது அன்றைக்கு எப்படி இஸ்ரவேலர்கள் தேவனை வணங்கிக் கொண்டே அங்கே நட்சத்திர சொரூபத்தையும் அங்கே மோளோவுக்கும் சகலத்துக்கும் பலி செலுத்தி வந்தார். அப்படித்தான் நாம் வந்த மதங்களில் இருக்கிற கலாச்சாரங்கள், பாரம்பரியங்கள், அங்க இருக்கிற காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு அதை நாம் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டாடுகிறோம். கொண்டாடி நம்மளோட மனுஷ மூளைக்கு ஏற்ற, நம்மளோட மனுஷ ஞானத்துக்கு ஏற்ற காரியங்கள் சொல்லி விளக்குறது. அதாவது பாருங்க, சபைகளை வச்சு கேக் வெட்டுறாங்க, சபைகளை கொண்டு ஒரு மரத்தை வச்சு அதுக்கு டெக்கரேட் பண்ணி கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுறாங்க. இதெல்லாம் யூதர்கள் அவர்களுடைய, நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தூரால் இதெல்லாம் அழகாய் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் செய்ய ஆண்டவரை கடிந்து கொண்ட சந்தர்ப்பம் நம்ம எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் நமக்கு பல இடத்துல தெரியும், ஓசியாவுடா. அப்போ நமக்கு தெரியும், இதுக்கு ஆதியிலிருந்து தேவன் அருவருத்தக்கார் நூதனமானவைகளை கொண்டு வந்து சபைகளை வச்சுட்டு நாம் இருக்கிறோம். நம்முடைய ஞானம் நன்மைக்கு எதுவாக இருக்குதா? இல்ல தேவன் அப்படம் பாழாய் கிடக்கும். தேவன் பார்க்கிறார், ஜனங்கள் பாழாய் கிடக்கக்கூடாது. எதையும் அவர் பாழாய் விடுகிறவர் அல்ல. உங்க வாழ்க்கையும் அப்படி விடுறவர் அல்ல. நீங்க ஒரு நாள் உங்களை வச்சு, உங்க சங்கத்தை வச்சு, உங்க நினைவுகளை வச்சு நீங்க உங்களை கணக்கு போட்டா நீங்க தோற்று போன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து முடிப்பீங்க. உங்களுக்கு ஜெயமே வராது. ஆனா தேவன் மாறாக சொல்லுகிறார், என் மகிமை உன் மகிமை இல்லை மகனே, மகன் என் மகிமை உண்மையில் உதித்தது, அது உன்னை நித்திய மாட்சிமை கண்டு உன் பாலான ஸ்தலங்களை திரும்பி எடுத்து கட்டி நானே சகலத்தையும் உருவாக்கி எல்லாவற்றையும் செய்கிறோம், மனு குலத்தை உருவாக்குகிறோம். யோசிச்சு பாருங்க, நமக்கு எத்தனை சாட்சிகள், எத்தனை காரியங்கள் வேண்டும். அப்போ நம்முடைய ஞானத்தை தேவன், உங்க ஞானம் அவர் நமக்கு கொடுத்த ஞானம் அது எப்படி இருக்கணுமா? அந்த ஞானம் நன்மைக்கு ஏதுவானவைகளை சிந்திக்கணும். அப்ப நன்மை என்ற கிறிஸ்து தான். வேற யாருக்கு நீங்க அந்த நன்மையை பார்க்க முடியாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நீங்க போட்டுக்கொள்ளலாம். அப்போ 3 பேருடைய 3 விதமான ஞானத்தின் தன்மைகளை நாம் பார்த்து பின்பாய் தேவன் நமக்கு அது எதற்காக அந்த ஞானத்தை அருள்கிறார் சபைக்கு என்பதை பார்த்து, அதன் பின்பாக தேவன் நமக்கு சொல்ற ஆலோசனை பார்த்து பின்பாய் இந்த நாளிலே அந்த ஞானத்தோடு நாம் எழும்பணும், பிரகாசிக்கணும், நம்முடைய வாழ்க்கை மாறும். இந்த நாளை எழுதி வைங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்றேன், எழுதி வைங்க. உங்களோட வாழ்க்கைகள் இப்படியாய் நீங்க ஒப்பு கொடுத்து கர்த்தரை தேடும் பொழுது உங்களோட வாழ்க்கைகள் எப்படி மாறுது என்பதை நீங்க பார்க்கணும்.
எப்படி மாறுபடும்? ஒன்றையும் கவலைப்படாதீங்க. உங்களை சுற்றி என்ன வந்தாலும் கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் தேவனிடத்துல தீர்வும் பதிலும் உண்டு. அவர் ஒரு நாள் நம்மை வெட்கப்பட விடுகிறவரே அல்ல. அப்போ அந்த வசனத்துல தேவரால் எழும்புகிறார். சொல்றா, நான் எழும்பிட்டேன். எழும்பினபடினால நீங்க பாருங்க, சிஸ்ராவுடைய பாராக்கோடு போய் அப்படியே எல்லாத்தையும் அடிச்சு ஜெயம் பெற்று அதை பாடலாய் பாடி வைக்கிறான். யாக்கேல் அவர்களாக கூடாரத்தில் இருந்தவள் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ரெடி. இன்றைக்கு எல்லாம் முடிய நம்முடைய சபையில் எல்லா சகோதரிமாரையும் கூப்பிட்டு நாம் எல்லாம் அவங்களுக்காக தான் ஜெபிக்கணும். சகோதரிமார் என்ன தேவன் இந்த இடத்துல வைத்துத்தான் அந்த காரியத்தை இதயத்துல எல்லாரும் ஒருவருக்கு தனிப்பட்ட ரீதியில் தேவன் அவர்களை தொட்டு தேவன் அவர்களை சரிப்படுத்தும். அவை ஆயத்தத்தோடு கூட தானியேல் 2வது அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க. 1030. இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு நாட்டோடு இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டார். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய அரியோதோடர் தானியேலை சேனையையும் தானியேல் யோசனை புத்திமாய் பேசி. ஆமென், ஆமென். இப்போ உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். தானியேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவ ஞானத்தை கொடுக்கப்பட்டவன். அங்கே இருக்கிற ஞானிகளோடு அவனையும் அவன் நண்பர்களையும் குறித்து பேசினாலும் ஆவியானவர் நமக்கு அதை வேறுபடுத்தி காண்பிக்கிறான். இந்த புத்தகம் தானியேலின் புத்தகத்தில் நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். இப்போ ஞானிகளை பாருங்க, சத்ரு எப்படி கை வைக்க வருகிறான் என்றா அவனுக்கு தேவ ஞானத்தை முடிக்க. அப்போ அவன் தண்ட ஆட்களையும் சில பேரை சேர்த்து போட்டு தள்ளினாத்தான் இவர்கள் அதற்குள்ள அடிபடுவாங்க என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு உங்களுக்கு தெரியும். நேபுகாத்நேச்சரை குறித்து நன்றாய் தெரியும். அவனோட சட்டத்தை கொண்டு அதை செய்து முடிப்பான். ஆனா பாருங்க, தேவ ஞானத்தில் நிரம்பின தானியேல் அதை பார்த்து பயப்படவே இல்லை. இப்ப அங்க மற்ற ஞானிகள்லாம் ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க. எங்க ஒளிஞ்சாங்களோ, எந்த கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சாங்களோ, எசபேல் காலத்துல ஓடி ஒளிஞ்சது போல நமக்கு தெரியும். ஆனா பாருங்க, தானியேல் ஒளியவும் இல்லை, ஓடவும் இல்லை. அதற்கு நியமிக்கப்பட்ட சத்ருவா எழுப்பின மனிதனிடத்துல போய் அந்த காரியம் அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. யோசனை புத்தியுமாய் பேசினான். தானியேல் தேவ ஞானத்தினால பேசி இருக்கிறான். ஏதோ ஒரு காரியத்தை அவன் தேவ ஞானத்தினால் நிரம்பி பேசினபடியினால் அடுத்த காரியம் அதிலே பாருங்க 20 இருந்து 23 வரை வாசிங்க. இப்ப தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஹல்லேலூயா. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஆமென். இந்த ஞானம் சிலுவையூடாய் நமக்கு வெளிப்பட்டாயிற்று. அந்த ஞானம் எப்போ கிறிஸ்துக்குள்ள வந்தோமோ அதை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனா நாம் விசுவாசிக்கிறதுல நம்முடைய நம்பிக்கை அதற்கு எதிர்மாறாக இருக்குது. அதனாலதான் நம்ம சூழ்நிலையை பார்க்கிறோம். நாம் வைத்தியர்களை நம்புகிறோம், மனிதர்களை நம்புகிறோம். வேண்டாத காரியம் அதை காட்டிலும் தானியேல் செய்த காரியம் என்ன? ஞானத்தின் உறைவிடமாகிய கர்த்தரை நோக்கி முழங்கால் படி. இப்போ அங்கிருந்து கர்த்தரோடு உறவாடி கர்த்தருடைய ஞானத்தை குறித்து ஆவியானவர் தானியேலுக்காக எழுதி வைத்த அந்த ஞானம் நன்மை செய்கிற ஞானம். ஆனா அந்த ஞானம் வெளிப்படணும் என்றால் தேவனுக்கு ஒரு மனிதன் தேவை. அப்போ அந்த ஞானத்தை பாருங்க, அந்த ஞானம் தானியேலை மாத்திரமல்ல தப்புவிக்க போகிறது. நம்ம வாசிப்போம், தொடர்ந்து வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானம் 24 வாசிங்க. பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்துக் கொண்டு போ. ராஜாவுக்கு அச்சத்தை தெரிவிப்பேன்
இப்போது சட்டம் பிறப்பிக்கப்பட்டவன் கொஞ்சம் ஒருத்தரையும் கொள்ளலாம். ஒருத்தரை அவன் அந்நிய தேவனை வழிபடுகிறவன், அந்நிய தேவனுக்கு தன்னுடைய சகலத்தையும் கொடுத்து அந்த ஞானத்தை உலகத்து ஞானத்தை நிரம்பி சாஸ்திரங்களையும் காலங்களையும் வைத்து நட்சத்திரங்களை வைத்து காலத்தை கணிக்கிறவர்களாக. ஆனா அழகாக தானியேலை கொண்டு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினார். காலங்கள் எல்லா மறைபொருளையும் அறிந்தவர் அவர் ஒருவரே. இப்போ தானியேல் அந்த ஞானத்துக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்தபடினான். இப்போ தானியேல் போய் அவனோடு பேசின பொழுது நடந்த சம்பவம் தான் என்ன? 27-28 வாசிங்க. அப்பொழுது ஆரியாகு தானியேலை ராஜாவின் முன்னாலே தீவிரமாய் அழைத்துக் கொண்டு போய் 26-27 வாசிங்க சிஸ்டர். ராஜா பெல்ஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டார். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதித்திரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் யோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சமர்ப்பிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொற்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனமும் என்னவென்றால். ஆமென். பாருங்க, இப்ப ராஜாவுக்கு முன்பாக தேவ சமூகத்துல நின்று தனி மனிதனா இப்ப ராஜா நினைச்சிருந்தா அவனை வெட்டி இருப்பான். ஆனா பேசுகிற ஞானம் அப்படிப்பட்டது. தேவ ஞானம் பேசுகிறது. அந்த ஞானம் பேசும் பொழுது சத்துருவால எதையும் செய்ய முடியாது. நன்றாக விளங்கிக் கொள்ளணும். இப்ப நம்ம சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம பேசுற நம்மளோட புத்தியில இருந்து நமக்கு சாஸ்திரிகளாலும் ஜோசியராலும் இல்ல நம்ம சுமந்து வந்த பாரம்பரியங்கள் கலாச்சாரங்களால வந்த ஞானத்தை வைத்துத்தான் நாம் காரியங்களை முடிவெடுக்கிறோம், நாம் காரியங்களை செய்ய பார்க்கிறோம். அதுக்குள்ள இருக்கிறது மனுஷ மூளையினால் உண்டான மனுஷனுடைய வழிகள், மனுஷ ஞானம். ஆனா தானியேல் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவ ஞானத்தை பேசுறான். அவனே சொன்னான், லிஸ்டா போட்டு சொன்னான், ஒருவரால முடியாது ராஜா, தேவனால மாத்திரம்தான் அதை வெளிப்படுத்த தன்னை ஒன்றுமில்லாமாக்கி தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆனா தேவன் இவனூடாக பேசிக் கொண்டிருக்கிறான். நம்ம கவனமே, நமக்குள்ள அந்த ஞானம் கொடுக்கப்பட்டா நம்ம ஒரு நாள் நம்ம மகிமைப்படுத்த கூடவே கூடாது. தேவனை மகிமைப்படுத்தி பேசணும். இந்த ஞானத்தை கொடுத்தவர் தான் பெரியவர். ஞானத்தை கொடுத்து நம்மை தெரிந்து கொண்டவர் தான் பெரியவர். அப்போ அந்த வார்த்தைகள் நம்மை நோக்கி வரும்பொழுது அதை சாதாரணமாக எடுக்கிறபடினா நம் ஞானமற்றவர்கள் போல அடிக்கப்பட்டு நம்மை சத்துரு பயந்து ஓடி ஒளிந்து என்ன செய்து கண்ணீரையும் கவலையும் கொடுத்து நம்மை அலப்பண்ணுகிறான், எங்களை கவலைகளால் நிறைக்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கை முன்னுக்கு போக முடியாதபடி தடையா இருக்கிறது. பாருங்க 44-49 வரை வாசிங்க. அதே அதிகாரம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் குப்புற விழுந்து வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டார். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவன், ராஜாக்களுக்கு ஆண்டவர் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார். ராஜா தானியேலை பெரியவனாக்கி அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோனின் மாகாணமும் முழுவதற்கும் அதிகாரியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தார். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேசாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோனின் மாகாணத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ என்றால் ராஜாவின் பொன்மண்டபத்தில் இருந்தார். தேவ ஞானம் செய்கிற காரியம் அவனுக்கு மாத்திரமல்ல, அவனை கொண்டு அவனோடு இருந்த நண்பர்களுக்கும் அதன் நிமித்தம் அங்கே இருந்த புறஜாதி மக்களுக்கும் அந்த ஞானம் நன்மை செய்தது. இந்த ஞானம் தான் சபையூடாக வெளிப்படணும் என்று தேவன் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். நாம் இந்த ஞானத்தை தூக்கி எறிந்து போட்டு உலகத்தின் ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக உலகத்துக்கு ஏற்ற பிரகாரமாய் காரியங்களை செய்ய நம்மை ஒப்பு கொடுத்து விட்டபடினால் அந்த ஞானத்தினால் யாருக்கு எனக்கும் நன்மை இல்லை, என்னை சுற்றி இருக்கிறதுக்கு நன்மை இல்லை, என்னை தேவன் வைத்திருக்கிற தேசமும் பாழாய் கிடக்குது, என் வாழ்க்கையும் அதன் நிமித்தம் பாழாய்க்குது. தேவன் அதை விட்டு நம்மை எழும்ப பண்ண விரும்புகிறார், எழுப்பி நம்மை நிறுத்த விரும்புகிறார். அப்போ நாம் அந்த ஞானம், அந்த நன்மை செய்கிற ஞானத்தை அவரை பற்றி கொள்ள. அப்போ
அப்போ இந்த ஞானம் தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஞானம் முதலாவது நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும், இன்னும் புறஜாதி யாராயிருந்தால் அது நன்மை செய்கிற ஞானம். அந்த ஞானம் தான் நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் வெளிப்பட்டது. அந்த ஞானம் தான் நம்மை பார்த்து எலும்பு எலும்பு என்று சொல்லுகிறது. அந்த ஞானம் தான் நம்மை விழித்தெலும்பு அவரோடு இணைய சொல்ல அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அப்போ அடுத்த ஞானம் ஆதியாகமம் 41வது அதிகாரம். அடுத்த ஞானத்தை பெற்ற ஒரு மனிதனை காண்பிக்கிறோம். நமக்கு தெரிந்தாலும் நம்ம அதை வகைப்படுத்தி பார்க்கும் பொழுதுதான் காரியங்கள் நமக்கு புரியும். ஆதியாகமம் 41 15 16 வாசிங்க. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொற்பனம் கண்டேன், அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொற்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றார். அப்பொழுது யோசேப்பு, பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். ஆமென். எதை தானியேல் அங்கே அதே கொப்பான காரியத்தை தானியேலுக்கு முன்பாக வாழ்ந்த யோசேப், எத்தனை வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த யோசேப், அவன் அதே காரியத்தை ராஜாவுக்கு முன்பாக அங்கே ராஜா அதே மாதிரி ஒரு சொப்பனத்தை கண்ட பொழுது இப்போ நாடினது தேவ ஞானத்தால் நிரம்பப்பட்ட மனிதனையே. அப்போ தேவ கண்கள் தன் ஞானத்தால் ஒரு மனிதனை நிரப்பி தன்னுடைய ஞானத்தால் நடத்தினான். அவனை கொண்டுதான் காரியம் செய்வதற்கு எப்பொழுது நோக்கமாயிருக்கு. அவனை கொண்டுதான் ஜெபிக்கப்படணும், அவனை கொண்டுதான் தேசங்களை கலக்கணும், அவனை கொண்டுதான் தன்னுடைய கிரியை நடப்பிக்கணும். ஆனா இந்த நாம் புரிந்து கொள்றதே இல்லை. நமக்கு அந்நிய காரியம், நமக்கு தேசம் எப்படி போன நான் என் வீட்டால் வேண்டாம், சும்மா இருந்தா போதுமே. அப்போ இந்த ஞானம் தவறான ஞானம், அது தீமைக்குரிய ஞானமாய் மாறிவிடுகிறது. ஆனால் நமக்கு நன்மை, அவருக்குள்ளே நன்மையை பெற்றுக் கொள்கிற ஞானத்தோடு எலும்பு பிரகாசி என் மகிமையாய் என் ஞானத்தை உண்மையில உதிக்க பண்ணியிருக்காது. வெளிச்சம், உன் வாழ்வுக்கு வெளிச்சம், உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம். இதைத்தான் தேவன் பல இடங்களிலே பல கோணங்களிலே பேசினார். இந்த ஞானத்தை சபைகள் விட்டுவிட்டபடினால்தான் சபைகள் தள்ளாடி 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 வேண்டாத பாரம்பரியங்கள், அதை தைப்பொங்கலை கொண்டாடலாம். ஆனா பார்த்தா பெரிய ஊழிய காலம் அது தமிழர் பண்டிகை. தமிழர் பண்டிகை வேதத்தோட பண்டிகை எழுதப்பட்டிருந்தா நீ கொண்டா. அதுக்கு இவர்கள் வியாக்கியத்தை பாருங்க. ஆசானுக்கு பண்டிகை, அசைவாட்டு பண்டிகை, அதுதான் இப்ப நாங்க செய்கிற தைப்பொங்கல். சூரிய நமஸ்காரம், சூரியனை மகிமைப்படுத்தி செய்கிற காரியம். அந்நிய புறஜாதிகள் பாபிலோனில் இருந்து வந்த ஒரு வழிபாடு. அப்போ இதெல்லாம் நம்ம செய்துட்டு நம்முடைய வியாக்கியம் நம்ம சொன்னோம். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளை விழுந்து போய் வேட்டி சட்டை அது பரவாயில்ல, உடைகளை நீங்க எதுவும் முடிச்சு பாருங்க, சரத்தை மறைக்கிறதுக்கு. ஆனா சரம் வெளியில தெரியக்கூடாது. ஆனா அதை கொண்டாடி அதை எழுதி நாங்க இதை கொண்டாடுகிறோம். இது தமிழர் திருநாள். தேவன் எங்க அப்படி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறோம். பண்டிகை எல்லாத்தையும் முடியவிட்டார். நாம் இன்னும் பண்டிகை கொண்டாடிட்டு அந்த நம்மளோட மனுஷன் ஞானம் கிரிய செய்கிறது. இங்க பாருங்க, ஒரு யூதன் அந்நிய தேசத்தில் புறஜாதிகளுடைய தேசத்தில் அடிமையாய் நிற்கிறான். இன்னும் அவன் அங்கிருந்து சிறையிலிருந்து அவனை வெளியில கொண்டு அங்க பார்வோனுக்கு முன்பாய் நிறுத்தி மட்டும்தான் இருக்கிறான். எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனா அவனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை, அந்த வெட்கப்படுத்தாத நம்பிக்கை, அவனுடைய இன்பமாய் இருந்த தேவனை நிமித்தம் அவன் சொல்லுகிறான், பார்வோனுக்கு உத்தரவு கொடுக்கிறான். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, நாம் எப்படி செயல்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இது முடியாது, இது சரி வராது, அப்படி நீங்க நினைக்க கூடாது. தவறான காரியங்கள் நீங்க ஆண்டவரே இது வேண்டாம் படித்துக்கொள். ஆனா நியாயமானது உங்களோட சுதந்திரத்தை கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு தாவ விடுறதே இல்லை. அதற்காக அவரே யுத்தம் செய்வார், அவரே இறங்கி வருவார். அதற்காக இறங்கி வந்தார். அந்த மகிமையை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நீங்க சும்மா இருக்கக்கூடாது பிள்ளைகள். இந்த ஞானம் மிக 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 மிகவும் அவசியம். ஞானம் பல கோணத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். இது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க நம்முடைய வாழ்க்கைகளுக்கு, நம்மை சுற்றி இருக்கிற நம்ம சபைக்குள்ளே எப்படி இந்த ஞானம் கிரியை செய்து அவருடைய அனந்த ஞானத்தின் வல்லமை அதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ 33 38 வரை வாசி அதே அதிகாரம். ஆகையால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை இல்ல 38 அப்போது பார்ப்போம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். பின்பு பார்வோன் யோசேப்பை
நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, இதுதான் ஞானம். இப்போ இந்த ஞானம் தேசத்தை காக்க பேசுகிறது. ஆனா அவன் இருக்கிறது சிறையிருப்பு. நாளைக்கு அவனுக்கு என்ன நடக்கும் அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் கொடுத்த அந்த ஆலோசனை பாருங்க, ராஜாவை அசைத்து போட்டார் ஆண்டவர். அவனே சொல்லுகிறான், ராஜ்யத்தை ஆளுகிறவனே சொல்லுகிறான், தங்களை ஆண்டவர் என்று சொல்லுகிற பார்வோன் சொல்லுகிறான், உன்னை போல விவேகம் எனக்கு அந்த விவேகம் இல்ல, இந்த எகிப்திய ஆளுங்க எனக்கு அந்த ஞானம் இல்ல. யோசேப்பே, உன் தேவன் பெரியவர், உனக்கு கொடுத்திருக்கிற ஞானம் பெருட்டானே தன் கையில் இருந்த வேண்டாம். பாருங்க, தேவன் முழு அதிகாரத்தை அப்படியே யோசேப்பின் கைக்கு மாற்றினான். அவனை சொல்ல, நான் பொம்மை, நீ தான் முழுக்க செய்ய போற, உன் வாக்கு படிதான் சகலம் நடக்க போகுது. அப்போ தேசங்களை காக்கிறதுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம் கிரேசி. தேசங்களை மாத்திரம் அல்ல, நம்மை சுற்றி என்னென்ன காரியம் உண்டோ அதுக்கெல்லாம் நம்முடைய ஞானத்தை அவர் கொடுத்த அவருடைய ஞானம் நம்முடைய விளங்கணும் என்றுதான் தேவன் சபையை இந்த பூமியிலே ஸ்தாபித்தார். நம்மை அவர் பிள்ளைகளாய் முற்குறித்தார். அதாவது தான் பவுல் எழுதி வைக்கிறார், அனந்த ஞானமானது சபையூடாக, என்னுடாய், உங்களுடாய், நம் பிள்ளைகளுடாய், நம் சந்ததியுடாய் தான் விளங்கும். நம்ம நினைக்க கூடாது, தேவன் நம்மை எதிர்பார்த்து இருக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அப்பா பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, பிள்ளை எல்லாத்தையும் செய்வான்னு பார்த்துட்டு இருக்கிறார். அதை செய்தார்கள், நாம் அதை செய்ய தவறிவிட்டோம். நாம் தவறுகிறோம், தவறிக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே சத்ரு அடித்து போட்டுக்கொண்டு எழும்புகிறோம். உடனே ஒரு அடி படுத்து, அப்புறம் அதிலிருந்து நம்ம எழும்புறதுக்கு நாட்கள் புரண்டோம். ஏன்? நம்முடைய ஞானம் இப்படி வரும், அப்படி வந்து யோசிக்க தொடங்கினோம். எல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களோட சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் அதை மாற்ற தேவன் வல்லவராகவே இருக்கு. அப்போ இன்னொரு மனிதரை பார்ப்போம். 1 நாளாகும் 22. சாலொமோனை நோக்கி, குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்திலே நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். 8-12 அப்படி வாசிங்க சிஸ்டர். இதோ உனக்கு பிறக்கப்போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலொமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் சமாதானத்தையும் அமைதியையும் அருளுவேன். அவன் என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாயிருப்பான், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை நிலைப்படுத்துவேன் என்றார். இப்பொழுதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உங்களை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். பாருங்க, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு தேவ ஞானத்தை பெற்ற மனிதன். அவன் தன்னை குறித்து தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை அறிந்தபடியினால் தேவன் அவனுக்கு ஒரு கிருபையை கொடுத்து அவன் குமாரனூடாக ஆலயத்தை அவன் கட்டுவான், அவன் காலத்தில் சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொன்னதோடு மாத்திரம் நிறுத்த இல்லை. தகப்பனாகிய தாவீதுக்குள்ள இருந்த ஞானம், அந்த ஞானத்தை அவனுக்கு கொடுக்கிறான். என்ன பாருங்க, அடுத்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிட்டார். ஆமென், ஆமென். பாருங்க, தகப்பன் கற்றுக் கொடுக்கிறான் அந்த ஞானத்தை பெற்ற தாவீது. எதற்கு அதை கற்றுக் கொடுக்கிறான்? எதற்காக தேவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறான்?
தேவன் இந்த பூமியில தம் நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு ஸ்தானத்தை தன் தாசன் கேட்ட நிமித்தம் முன்குறித்தான். ஆதியிலிருந்து முன்குறித்து வந்தவர். அழைத்த ஆபிரகாமின் காலத்தில் முன்குறித்து வந்ததை நிறைவேற்றும்படியாக அவர் அங்கே தாவீதிடத்தில் சொன்ன காரியத்துக்கு ஈடாக அவர் அவருடைய குமாரனுக்கு கொடுத்தது ஞானம், உணர்வுள்ள திரளான ஞானத்தை கொடுக்கிறார். என்னத்துக்கு? அவருடைய ராஜ்யத்தை கட்ட. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் அடுத்து அவருடைய ராஜ்யத்துக்கு ஏதுவான கிரியை நடப்பிக்கிறார். இயேசு இந்த பூமியில வந்த பொழுது அவர் மரியாதை பார்த்து சொல்கிறார், உனக்கு தெரியாத ஸ்திரீயே, நான் என்னுடைய பிதாவின் காரியத்தில் இருக்கணும் என்பதை நீ அறியாமல் இருக்கிறியா? அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது தேவ ராஜ்யத்தை நீதியை தேடுகின்ற அந்த ஞானம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நன்மையானவைகளை நமக்கு பெற்று தருகிறது. நாம் இந்த காரியங்களை அந்நிய காரியமாய் எண்ணி அதை குறித்த நம்பிக்கையற்றவர்களாக, அதை குறித்த இந்த முடிவு என்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது, எனக்கு இன்பமானது என்ற அந்த உணர்வற்றலா இருந்தபடியா இந்த ஞானம் நமக்குள்ள இல்லாம நம்முடைய ஞானம் நம்மை நடத்துகிறது. அந்த ஞானத்தை ஒருவன் அழகாய் கையில எடுத்து நடத்துகிறான். ஏன்னா அவரை குறித்து நமக்கு தெரியும். நான் வரும் வாரங்களில் கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த காரியத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். அப்போ அப்படிப்பட்டவன் நம்மை நடத்த விரும்புகிறார். இப்போ தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தின ஞானத்தை குறித்து அவரை சொல்றார். நீதிமொழி 9:1-6 வரைக்கும் வசனத்தை எடுத்து வாசிங்க. நாம் கடந்த வாரம் கற்றுக்கொண்ட அந்த கல்யாண விருந்துக்கு எப்படி தேவன் நம்மை அழைத்தார், அதை எப்படி தட்டிவிட்டு காரியங்கள் நடந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இப்போ தேவன் அதற்கு ஒப்பான ஒரு காரியத்தை, அவர் அங்கே வந்து பேசின காரியத்துக்கு ஒப்பான காரியத்தை அழகாக இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவர் தகப்பனிடத்தில் இருந்து ராஜ்யத்தை கட்டி தேவனுடைய அந்த ஆலயத்தை கட்டுகிற அதற்கேற்ற ஞானத்தை பெற்றுக்கொண்ட மனிதர் எழுதி வைக்கிறார் பாருங்க. எல்லாத்தையும் எழுதி கடைசியில் அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் இணைத்து காட்டி அதன் நிமித்தம் உனக்கு புத்தி இல்லாம உண்ட புத்தி சரி செய்யப்படும். அடுத்த வருஷம் சொல்ல புத்தி இல்லையே வா என்னட்ட வந்து என்னோட இருந்து என்னோட ஐக்கியப்படு. அப்போ தேவன் நம்மை அழைக்கிறது அதுக்கு தான். அந்த ஐக்கியத்தில் நம்ம எப்பொழுதும் இணைந்து அது நடக்கப்படும் அந்த ஞானம், தேவ ஞானம் நம்மை நடத்தி கொண்டே இருக்கு. அப்ப உலகத்து ஞானம் நமக்கு தேவ ஞானத்துக்கு விரோதமாய் வரும் பொழுதே கொடியேற்று ஆவியான சொல்லுவார், இது தேவனால் வந்த காரியம் அல்ல. அதான் சொன்ன வேதனை விட்டு விலகுங்க, அழகாக எழுதி வைத்திருக்கிறது வேதம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஞானத்தோடு நாம் நடக்காதபடினால் தான் இன்னைக்கு சபைக்குள்ள பல சபையில் உலகம் எங்கே இருக்க சபை நமக்கு தெரியும். அதனால சத்துரு இன்னைக்கு சபைகளை அதுக்கெண்டு தன் ஆட்களை வைத்து தாக்கி கொண்டே இருக்கிறான். நரிகள், சிறு நரிகள், குடி நரிகளும் சபைகளுக்குள்ள அனுப்பி அதை சேதப்படுத்த நல்ல நல்ல ஊழியர்களுக்கு விரோதமாக இதையும் நம்புகிறவர்கள் உண்டு. என்ன அந்த ஞானம் மனுஷ ஞானம். அவன் சத்துரு போட்டு அந்த இதையை கவி கொண்டு அது நமக்குள்ள வந்துட்டோனே அதை எடுத்துக்கொண்டு நம்ம காரியங்களை பார்ப்பது, அதை கொண்டு போய் தேவனுடைய ஞானம் ஆகிய வார்த்தைக்கு முன்பாக வைத்து ஆவியானத்தை கேட்ட அப்பா இது சரியா, இதுல எங்க தவறு, அதை சரி பார்த்து நாம் செய்த வழிகிட்டா அந்த ஞானம் எல்லாத்தையும் நமக்காய் செய்யும், நன்மை செய்யும், தேவ ராஜ்யத்தை கட்டு நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அது நன்மையான ஞானமாய் மாறும். அப்போ இதைத்தான் தேவன் நமக்கு விரும்புகிறார். அப்போ இதற்கு ஏன் தேவன் இந்த ஞானத்தை நமக்கு அதிகமாய் கொடுக்கிறார்? ரோமர் நம்ம வாசித்த அதே 16வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். இந்த ஞானம் நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருவின் எல்லா கிரியைகளையும் விதித்து அந்த கிருபையோடு கூட சமாதானத்தின் தேவன் உங்களோடு இணைந்து வாழ்வதற்காக தேவன் கொடுத்த ஞானம், தேவ ஞானம்.
இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். நான் தேவ ஞானத்தை பேசி பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஞானம் நம்மை நடத்தணும். இந்த ஞானம் நடத்தாதபடியால்தான் எத்தனை திரளான வார்த்தைகள் இங்கிருந்து வந்தாலும், இல்ல நீங்க நல்ல நல்ல போதகருடைய நல்ல பிரசங்கங்களை கேட்டாலும் அதை நீங்க கேட்கிற ஒரு மாத்திரம் நீங்க நிறுத்திடுவீங்க. காரணம் என்ன சொன்னா, நம்முடைய மனுஷ ஞானம், நம்முடைய மனுஷ மூளை, மனுஷ புத்தி நமக்கு பல யோசனைகளை சொல்லும். ஏன்னா நம்ம படித்து பண்டிதம் பெற்ற பண்டிதர்கள், படிப்பால நம்முடைய அறிவு வளர்ந்து. இன்னைக்கு பாருங்க, சயின்ஸை குறித்து அழகாக அங்கே சகோதரன், அது பாருங்க, ஒருத்தர் மிஸ் பண்ணாதீங்க. அங்கே ஜெகனும் இன்னொரு சவனும் அதை குறித்து ஆராய்ந்து அழகாக விளக்கப்படுத்தி கொண்டு வர, எல்லாருக்கும் இலகுவாய் விளங்கக்கூடியதா இருக்கு. விஷயமா நம்மளோட பிள்ளைகளும் அதை பார்க்க அவர் அழகாய் சொல்லிட்டு விளங்கப்படுற வாலிபன், அந்த மகனோட வாலிபன் அதை விளங்கப்படுத்துவார். அது பிசிக்ஸ் எல்லாம் படித்து இந்த சயின்ஸை ஆராய்ந்து வேதத்தை ஆண்டவரால் 2012ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியானவர் கொடுத்த ஞானத்தில் அந்த மகன் பேசினார். அப்படியே தெரியுது தேவ ஞானம். இங்க ஊழியக்காரனை சொல்லுகிறான் அந்த மகன் பேசும் பொழுது, எனக்கு இது புதிதா இருக்கு, நான் ஊழியத்தை கற்றுக்கொள்ளணும் உங்களோட பேசும் பொழுது. இதுதான் ஞானம், தேவ ஞானம். பாருங்க, அதுல அவ்வளவு காரியங்கள் அவர் அழகா சயின்ஸ் எல்லாத்தையும் நிரூபித்து பார்த்து தான் நம்பும். அதுல பொய்யா போயிடும், அது சேரட்டு அவரே சொல்லுகிறார். அதனாலதான் இன்னைக்கு அநேகர் படித்தவர்கள் இந்த காலத்துல தேவன் இல்ல, அப்படி இல்ல, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இந்த தேசங்களை பாருங்க. படித்தவங்களுக்கு குறைவா இல்ல, செல்வத்துக்கு குறைவா இல்ல, ஆனா தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏன் மனுஷ ஞானம் நடத்துது. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17 வரைக்குள்ள வார்த்தைகளை வாசிங்க. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறது. ஆமென். எங்க எழுதி இருக்கிறது? யோபுவின் புத்தகத்தில் எழுதி இருக்கிறது. ஞானிகளுடைய தந்திரத்துல தேவன் பிடிக்கிறார். நீங்க பாருங்க, உலகத்து ஞானம் தந்திரம் உள்ளது. இந்த தந்திரம் உள்ள ஞானம் எங்கிருந்து கொடுக்கப்பட்டதா? ஆதிவே சாத்தானுக்குள்ள இருந்து. அவன் தன்னுடைய, நீங்க எசேக்கியேலுக்கு பாத்தீங்கன்னா அவனுடைய ஞானத்தை அவன் மேட்டிமைக்காக, வியாபார நோக்கத்துக்கு, பல காரியங்களுக்கு தந்திரமாய் பயன்படுத்தினபடியால் தேவனை கடிந்து கொள்ளுகிறான். அப்ப அந்த ஞானத்தோடு தான் தானியேல் ஞானம் இணைக்கப்பட்டபடியால் தான் தேவன் அந்த தானியேல் ஞானத்தின் இந்த மேன்மை நமக்கு காண்பித்து பேசுகிறான். அப்போ நம்ம ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளணும். நாம் பேசுகிற ஞானம் தேவ ஞானம். அது சாதுரிய ஞானத்தோடு நாம் சேர்த்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அப்படியே வேதத்தின் எழுதி வைத்த பிரகாரமாக அப்படியே பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் என்ற கிரியை செய்கிறவர் கர்த்தர். ஞானம் நமக்காய் வெளிப்பட்ட ஞானம். சிலுவையில போய் மறியும், சிலுவையில் அடிபடும், பாவங்களை சுமந்து யாராவது ஒரு ஆலோசனை கொடுத்ததுண்டோ? அதைத்தான் அவர் சங்கீதங்களை சொல்லுகிறார். எனக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன் யார்? ஏசாயாவில் சொல்லுகிறார், யார் எனக்கு ஆலோசனை தந்தார்? அப்போ அந்த தேவனுடைய ஞானத்துக்கு தான் நான் நீங்களும் பங்குள்ளவர்கள். ஆனா நம்முடைய பங்கை நாம் மாற்றி விட்டோம் தேவனுக்குள்ள வந்து. அதனாலதான் பாழாய் போய் கிடக்குது, நம் வாழ்க்கை பாழாய் போய் கிடக்குது. தேவன் நமக்கு வைத்திருக்க ஆசீர்வாதம் பக்கத்துல வந்து நிற்குது. பக்கத்துல இங்க ஒரு நூலை பிடிக்க போறோம், அந்த நேரத்தில் அடிச்சு போறோம். நம்ம ஞானத்துக்கு முடிஞ்சு யோசிச்சு பாருங்க. சாரா ஆபிரகாமோடு அழைக்கப்பட்டவர். ஆனா பாருங்க, ஒரு சின்ன மனுஷ மூலையில் அவள் யோசித்த ஒரு காரியத்துக்கு அங்கே ஆபிரகாமும் தன்னை விற்று போட்டபடியினான். இன்னைக்கு நமக்கு தெரியும். ஆனா ஆசீர்வாதம் பக்கத்துல வந்துட்டு கொஞ்சம் தான், அதுக்குள்ள இடையில சத்துரு வந்து ஒரு சந்ததியே எழுப்பி விட்டான். ஈசாக்கினுடைய சந்ததிக்கு விரோதமா தான் அந்த சந்ததி இன்று வரைக்கும் யுத்தம் செய்யலாம். அப்போ கிறிஸ்தவர்கள் நம்மை அதுக்குள்ள சேர்த்துக்கொள்ள, நம்மளும் அதுக்குள்ள கிறிஸ்தவர்களாக இணைக்கப்பட்டு ஒரு முஸ்லிமுக்கு
நீங்க கிறிஸ்தவன் என்று சொன்னா சும்மா சொல்ல, ஆனா உள்ளுக்குள்ள உங்களை குறித்த மதம் பண்ணி நீங்க அவங்களோட பேச வலிக்கிட்டீங்கன்னா உடனே தூக்குவாங்க, தூக்கி உங்களை. ஏன்னா அது அவங்களுடைய மாமிசத்திலிருந்து கொடுக்கப்பட்ட காரணம். நன்றாய் விளங்கி கொண்டு அப்போ ஞானம் நம்ம எல்லா விதத்திலும் யோசிக்கப்படுது. தேவன் சொல்லிட்டா மாற்றுகிறதும் அல்ல மாறுகிறதும் அல்ல. ஆகவேதான் தேவன் நமக்கு சொல்லுகிறார். நீதிமொழிகள் 18 எடுங்க. சில வசனங்களை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1-2 வாசி. இடிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். இதுதான் தேவ ஞானத்துக்கு மனுஷனுக்கு இருக்கிற ஞானத்துக்குள்ள வித்தியாசம். தன் இச்சையின்படி, தன் மாமிசத்தின்படி, தன் சுயத்தின்படி செய்ய விரும்புகிறவன் தேவ ஞானத்துக்கு விரோதமா தான் பேசுவோம். நான் சொல்ல இல்லை, வேதம் சொல்லுது. அவனுடைய எல்லாமே தன் இச்சையை நிறைவேற்றணும், தான் தனித்துவமா பிரிந்து போய் நிற்கணும் என்றபடியாக ஞானத்தை எடுத்து கொண்டு தண்ட ஞானத்தை கொண்டு பாருங்க, எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறோம். தேவ ஞானம் வெளிப்படுகிறது. இது அப்படி, இது இப்படி, இது அப்புறம் விளைகிறோம். ஓ, இது எச்சரிப்பு. ஏன் நம்ம என்னுடைய இதே நான் கர்த்தருக்குள்ளே இந்த வசனம் தானே சொன்னது ஏன் இணைந்து போகுதுன்னா நம்ம சுதாரித்துக் கொள்ளணும். அடுத்தது பாருங்க, மூடன் ஞானத்துக்கு. அப்ப அடுத்தது நம்முடைய முட்டாள்தனம், இந்த உலகத்து ஞானம் நம்மை மூடனாக்கி போடும். அப்ப ஆண்டவர் அப்படியா இல்லை, இந்த பூமி தானாக வந்துச்சு, மனுஷன் குரங்குல இருந்து வந்தார், மனுஷன் அப்படி வந்தார், காலத்தின் தோற்றத்தின்படி மனுஷன் பின்பாய் மாறினான். அப்ப குரங்கு குரங்காவே இருக்குது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு மாறுபாடான கருத்தை சொல்லி மூடர்களை போல பெரிய விஞ்ஞானிகள் உலகம் பாராட்டுற நம்முடைய பார்வைக்கு எப்படி மாறிட்டாங்க, மூட. யோசிச்சு பாருங்க, இந்த ஞானம் நன்றாக நமக்கு விளங்கப்படுத்தி எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறது. ஏன்னா அது அவருடைய ஞானம், ஆவியினால் கொடுக்கப்பட்ட ஞானம். மனித மூளைக்கு இவைகள் தோன்றுகிறது அல்ல. ஆகவே நீதிமொழிகள் 21:14 வாசிங்க. விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் காவலிப்பார். ஆமென். தேவ ஞானமாகிய அந்த விவேகத்தை விட்டு நீங்க நடந்தா செத்தவன் கூட்டம் என்றா உங்களுக்கு அங்க தான் தாவரிடம் என்றா வாசஸ்தலம் அங்க. வேத வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது விவேகத்தின் வழி. விவேகத்தின் வழி என்ன? நமக்கு வேதம் சொல்லுது, அவருடைய வார்த்தை, அவர் சொல்றபடி நடக்கு. இதுதான் விவேகத்தின் வழி, இதுதான் ஞானத்தின் வழி. இதை கொடுக்கத்தான் அவர் கல்வாரி சிலுவையில மனு ரூபம் கொண்டு இறங்கி வந்தார். அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட சீசர்கள் உலகத்தை கலக்கினார். அப்போ நாம் அந்த ஞானத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் வெளிப்பட்டு தம்மை வெளிப்படுத்தி அந்த ஞானத்தை பிரத்யட்சமாய் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய வார்த்தைகளை எழுதி அழகா. ஆனா முடியலையே. அப்போ நாம் தவறுகிறவர்கள், ஞானத்தை தவறாக. ஆகதான் சபைகள் பாருங்க இன்னைக்கு சொல்ற மாதிரி இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளும் ஊழியர்களை குற்றப்படுத்துறாங்க. ஏண்டா அவங்க சபையில பிரசங்கம் பண்ணுவாங்க, நாங்க அப்படி பண்ண நல்லது. இப்போ ஆண்டவர் கொஞ்சம் உயர்த்தி விட்டு அவங்க உடுப்பு நட டான்ஸுகளையும் பாட்டையும் போட்டு அவங்க அங்கே வீடியோ போடும் பொழுது அதை பார்க்கிறோம். அவன் சபையில எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க. நான் என் பிள்ளைக்கு 200 ரூபாய்க்கு உடுப்பு வேண்டி கொடுக்கிறது நல்லமா இல்ல, ஒரு 50 கிலோக்கு வேண்டி கொடுத்துட்டு அந்த 150 கிலோ எடுத்து ஒரு கஷ்டப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கிறது நல்லமா? நீங்க சொல்லுங்க, யோசித்து பாருங்க. இதுதான் ஞானம் யோசிக்கும். தேவ ஞானம், தேவ ஞானம் அதைத்தான் யோசிக்கும். நம்ம அப்படி யோசிக்கிற இல்லைண்டா நம்முடைய ஞானம் விலக. என் தேவன் ராஜ்யம் கட்டப்படாம இருக்குது. நான் கரத்தை குறுக்கிட்டு நிறைய பணத்தை எடுத்து என் இஷ்டம் போல சேர்த்து 3 நேரம் சாப்பிட்டு நல்ல வயிறு தொந்திவ உடம்பை வளர்த்துட்டு வெக்கம் இல்லாம நான் வந்து தேவ சமூகத்தில் நிற்கிறேனே. அப்போ இந்த ஞானம் என்ன ஞானம்? பேய்த்தனத்துக்கு அடுத்த உலகத்தில் லௌகிக ஞானம். நேற்று சகோதரன் ஜெபிக்கும் போது அழகா ஜெபித்தார். வேண்டாம் நம்முடைய ஞானம் தேவனோடு நம்ம இணைக்கணும். அதான் விவேகத்தின் வழி. நம்ம சொல்றோம் கிறிஸ்துவால நாம பாருங்க கிறிஸ்துவ பிள்ளைகள் விட்டா வேதத்தை நம்ம பிரித்து மேய்ந்து கலைத்து பண்டிதத்துவம் பெற்றோம். நாம் பைபிள் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் பாருங்க. பைபிள் ஸ்கூல்ல நான்
பிரயோசனம். அவரோட பிரசங்கங்களை கேட்டு பாருங்க, துக்கம். அவங்களால கோர்வையாக தேவ வசனங்களை எடுத்து காண்பிக்க முடியாது. அதனால நீங்க எத்தனையோ பைபிள் ஸ்கூல் இன்னைக்கு வாலிபர்கள் எல்லாரும் மைக் அவங்க பேசுற காரியங்களை கேட்ட துக்கமா இருக்கு. அவன் தனக்கு ஏற்ற விதத்துல பிரசங்கங்களை செய்ய பார்க்கிறான். மனுஷன் கூட உதவுமா இதை கேட்டு ஈடுபட்டு போகிற கூட்டம் உண்டே. தேவன் எச்சரிக்கிறான். அவருடைய ஞானத்தின் தன்மை நீங்க புரிந்து கொள்ளாத நன்மை செய்யும் எல்லா விதத்திலும். நம்ம எழுதி பிரகாசிக்க பண்ணுகிற ஞானம், நம்மை விழித்தெழும்ப பண்ணுகிற ஞானம், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அந்த ஞானம் நம்மோடு வர விரும்புகிறது. 23 நீதிமொழிகள் 23 18 19 வாசிங்க. நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை பின்போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. ஹalleluya ஹalleluya. நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்கிறார். இதற்கு நம்ம ஆரம்ப வசனத்தில் இன்னொரு வசனத்திலூட பார்த்தோம். உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நிச்சயமாய் மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நிச்சயமாய் மகனே மகளே, நீ எழும்பி பிரகாசிப்பாய். என் வார்த்தை அப்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ பாழான நிலம் அல்ல, நீ பயிரிடமாவாய், நீ செழித்தோங்குவாய். யார் சொன்னது உன்னை கனி கொடுக்காத நிலம் என்று சொல்லி? நீ கனி கொடுப்பாய். நம்பி தேவனுக்கு என்று போது கனி கொடுப்பான். தேவனால கூடாது ஒன்றுமே. நமக்கு தெரியும் நம் பிள்ளைகள் முட்டாள் என்று யார் சொன்னது? அவன் கிறிஸ்துக்குள்ள அவன் ஞானவான். அவனேகளை நீதிக்குட்படுத்தி அங்கே காணப்படும். அதுதான் நம்ம அழிக்க. உலகத்து படிப்பு வைத்தவங்களோட பிள்ளைய நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்து நீ படிப்பான், நீ சரியில்லை, அவனை பத்தியா அவன் படிக்கிறான், நீ படி. நீங்க தோத்து போன கிறிஸ்தவன். இந்த பிள்ளை அதை படித்து என்ன பிரயோசனம்? படிக்க கூடாதுன்னு சொல்ல தேவன் யாரையும் பயன்படுத்துவோம். ஆனா நம்மளோட மேன்மை எதை குறித்து இருக்கு? எந்த ஞானத்தை குறித்து இருக்கு? பாருங்க, ராஜாவை வந்து விழுகிற ஞானம். மீன் பிடிக்கிறதுக்கு முன்பாக ராஜாக்களை நடுங்கின ஞானம். யோசிச்சு பாருங்க. தேவன் சொல்லுகிறார், தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் காரியங்கள். ஆவியானவரோட வசனம் நம்மை எப்பொழுதும் அவருக்கு நேராக இருக்குது. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது மகனே மகனே. என் மகனை நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழி என் ஞானத்தில் நடத்து. நீ தோற்று போக மாட்டாய். உன்னை பார்த்து பேசுறவர்கள், உன்னை பார்த்து கேவலமாய் சொன்னவர்களுக்கு முன்பாக உன்னை நான் நிறுத்தும் பொழுது, அந்த கண்கள் நீ மகிமை அடையும் பொழுது அதை கண்டு ஆச்சரியப்படு. உனக்காக உன் எதிரிகள் முன்பாய் பந்தியை ஆயத்தப்படுத்தி மகனே மகளை எழும்பி பிரகாசி. நீயே நித்திய மாட்சிமை தலைமுறைக்கும் என்று சபையாக தன் பிள்ளைகளை நம்மை அழைக்கிற கற்று புரிந்து கொள்ளணும். விட்டு கொடுக்கிறாங்க. இது உங்களோட ஸ்தானம். உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த மேலான ஆசீர்வாதம். உலகத்தை ஆசீர்வாத குப்பை அதெல்லாம் பின்னால் நம்ம தேடி வரும். இதற்கு ஒப்பான ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. ஆகவே நான் தானியேல் உயர்த்தப்படுகிறான், அங்கே யோசேப்பு உயர்த்தப்படுகிறான். சாலமோனை குறித்து இன்றும் மேன்மை பாராட்டுகிறோம். தாவீதின் ஞான பாட்டுகளை பாடல்களாய், துதிகளாய், ஜெபங்களாய் ஏறெடுக்கிறோம். எல்லாம் தேவ ஞானம். ஆகவே நாம் பவுலை குறித்து நாம் பேசுகிறோம். தேவ ஞானம், சாதுரிய ஞானம் இல்லாமல் அவன் பிரசங்கித்த ஞானம். அப்போ இதுக்குத்தான் தேவன் நம்மை அழைக்கிறார். இதுக்குத்தான் நமக்கு தேவன் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்போ தேவன் உங்களுக்கு தேவ ஞானத்தை வெளிப்படுத்தும் பொழுது, ஒரு நாள் பாருங்க, தேவரால் எழும்பும் பொழுது பாராக்கு சொல்றார், நீங்க இப்படி இருக்கிற பாராக்கே போ. தேவனுடைய ஒப்பு கொடுத்துட்டாரு. பாராக்கு என்ன சொல்றார்? நீங்க வந்து நான் போ, நான் வருவேன். ஆனா நீ பெறப்போகிற அந்த மேன்மையை தேவன் ஒரு ஸ்திரீக்கு கொடுத்தான். அவன் வெளியில எங்கேயும் போய் யுத்தம் பண்ண ஒன்று செய்ய வீட்டுக்குள்ள கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபத்திலும் துதியிலும் அமர்ந்திருந்த ஸ்திரீ யாக்கே கூடாரவாசி ஆசீர்வதிக்கப்படுகிறார். சத்துருவை அவள் காலடியிலே கொண்டு தேவனை போடுகிறார். அவள் அடித்து அவன் தலையை சிதைத்து போக பண்ணி அங்கே பாராக் வந்த பொழுது, வாரும் நீ தேடுகிறவனுடைய சத்துரு இங்கேதான் என்று கொடுத்ததுனால கணவன் சம்ஹார்
ஆசீர்வதிக்கப்படுகிறாள். அதை பாடலாய் தேவரால் எழுதி வைக்கிறார். எழும்பிடு ஸ்திரீயே, எழும்பு சபையே, எழும்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய நித்திய மாட்சிமைக்கு நீ ஆயத்தப்படுத்தப்படுகிறார். அதை காண்கிற நாட்கள் சீக்கிரம் வந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் தேவன் நமக்கு தருகிறது அவருடைய தீர்க்கதரிசன வாக்கு. இந்த பாடலை கூட காலையில ஜெபத்துல இருந்த உடனே தான் ஆண்டவர் இந்த பாடலை ஞாபகப்படுத்தினார். அப்பதான் எடுத்து இந்த பாடலை நான் கேட்டேன். ஓ, அப்போ தேவன் அதை எழும்பு 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 இந்த பாடல எழுதப்பட்டிருக்கு. அப்ப பார்த்தேன், ஓஹோ தேவனே, இதுக்குத்தான் நீ சபையை ஆயத்தப்படுத்துகிறேன், இதுக்குத்தான் நம்முடைய மகளை ஆயத்தப்படுத்துகிறேன். உன் பிள்ளைகள் தோற்று போகிறது இல்லை, உன் பிள்ளைகள் வெட்கப்படுறது இல்லை, வெட்க நிந்தை அவமானம் எல்லாம் மாறும். அவர்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போவதே இல்லை, போவதே இல்லை. எடுத்து திருப்பி 24:14 வாசிங்க, பார்த்து முடிக்க போகும். ஹalleluya. ஞானத்தை அறிந்து கொள்வது ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும். அதை பெற்றுக் கொண்டால் அது முடிவில் உதவும். நம்பிக்கை வீண் போகாது. ஹalleluya. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. மகனே மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவ வார்த்தை ஒரு நாளும் பொய்க்காது. இந்த வார்த்தைகள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளால் முற்குறிக்கப்பட்ட ஆவியினாலே முத்திரையிடப்பட்டு பிதாவே தன்னுடைய கையினாலே அதை நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் இந்த வார்த்தைகள் பொய் சொல்வது இல்லை. மகனே மகளே, சூழ்நிலையை குறித்து நீ வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ மேன்மையானவன், நீ அவருடைய மகிமை, நீ இந்த பூமிக்கு நீதான் வெளிச்சம், நீதான் அவருடைய உப்பு. தெற்காட்டில் உனக்கு மேன்மை என்ன வேண்டும்? மேன்மையை துடைக்கும்படிதான் சத்துரு தன் ஞானத்தை கொண்டு உங்களை தந்திரமாய் வழிவிலகி போக பண்ணுகிறார். தோற்றுக்குள்ள வாழ்க்கை வாழ்ந்ததா பரவாயில்லை, எழும்புங்க. இன்றைய நாள் நீங்க எல்லாரும் எழும்புங்க, எழும்பி தேவனை பிடித்துக் கொள்ளுங்க. பிடித்தவருக்குள்ள நித்திய மாட்சிமைக்கு நேரா, அந்த மாட்சிமைக்கு நேரா நம்மை முற்குறித்தவர். நீ நெகிழப்பட்டவளா இருக்கலாம் இஸ்ரவேலே, நீ கைவிடப்பட்டவன் உன்னை எண்ணலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறான், நீயே மாட்சிமை, நீயே எனக்குரியவன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ நம்மை தேவன் ஆசீர்வதிக்கத்தான் இந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளேருந்து வர்ற ஆசீர்வாதம் நம்மை ஒரு நாள் வெட்கப்படுத்தார். எல்லாருடைய நம்பிக்கையும் அது முடிவில இன்பமாய் விளங்கணுமா? இந்த ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்து ஞானத்தை பிடிச்சு பண்ணுங்க. உலகம் என்ன சொல்லுது, உலகத்திலிருந்து என்ன வருது இல்ல உங்களை குறித்து ஆண்டு வரப்படாது. ஒரு செகண்ட்ல டாக்டருடைய ரிப்போர்ட்டை ஆண்டவர் கேன்சர். சாட்சிகள் சொல்றதுக்கு அநேக சாட்சிகள் உண்டு. ஆனால் வார்த்தைகள் நமக்கு போதுமானதா இருக்கின்ற மகிமை எல்லாம் அவர் ஒருவருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆவியானவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும். எதுவும் கொடுக்கலாம் முடியாது, ஆனா கர்த்தர் ஒரு நாள் கொடுப்பார். உன்னை நிறைத்து திரளான ஜாதிகளுக்கு தாயாக உன்னை எழும்ப பண்ணுவார். உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் எழும்ப பண்ணுவார். செய்தது உண்டே. உன்னை திரளான ராஜ்யங்களுக்கு அதிபதியாக்குவார். உன்னை திரளான ஜனக்கூட்டத்துக்கு தலைவனாக்கி தம் வார்த்தையை பேசுவார். பாருங்க, அங்க ரோம்ல எல்லாம் ஒரு டைம் இருந்தா போய் பாருங்க. அங்கே பவுலுடைய அந்த கல்லறை, அந்த பசிலிக்கா, அதாவது பவுலுடைய பசிலிக்கான்னு சொல்லி அந்த பேர் வச்சு அங்க ரோம்ல இருக்குது. அதை நீங்க பார்க்கலாம். அங்கே பவுலை தலையை வெட்டின, நீரோ மன்னன் தலையை வெட்டினான். போயிட்டான். கிறிஸ்துக்கு பின் 67ஆம் ஆண்டு ஜூன் மாசம் 29ஆம் தேதி பவுல் கிறிஸ்துவுக்காக வானபலியாக வார்க்கப்பட்டான். இன்றைக்கு நாங்க அதை தாண்டி 2000 ஆண்டுகள் ஏறத்தால் இன்றும் அவனை குறித்து பேச, அந்த ஞானத்தை குறித்து பேச கர்த்தர் செய்வது உண்டான நம்மையும் அப்படியே செய்வதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். இப்போ நீங்க சோர்ந்து போகிற பூமியை காலங்கள் மூடட்டும், பரவாயில்லை, ஜனங்களை மூடட்டும். ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ என் மகிமை, உன்னை இருளும் சேதப்படுத்த போறது இல்லை, பூமியிலிருந்து வரப்போகிற எதுவும் உன்னை சேதப்படுத்த போறது இல்லை. ஒன்றே ஒன்றுதான், அந்த தேவ ஞானமாகிய கிறிஸ்து
என் மீட்பும் என் ரட்சிப்பாய் அந்த தேவனை பற்றி கொண்டு அவர் வார்த்தையில் உங்களை ஸ்திரப்படுத்தினார். நீ ஒரு நாள் வெட்கப்படுது. பாருங்க, நேற்றைய நாள் ஒரு காரியத்தை கதைத்துக் கொண்டு அதை சொல்லி முடிக்க போகிறேன். அங்கே ஒரு பிள்ளை பிறந்த ஒரு வாலிப பெண் அங்கே இரத்த போக்கு கொண்டு ஹாஸ்பிட்டல்ல வைத்திருக்காங்க. 2-3 மணி நேரம் டாக்டர்ஸ் அந்த மகனுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய மறைத்து போயிட்டார். இரத்த போக்கு இதை சொன்ன கொண்டே நான் ஆண்டவரே 12 வருஷம் பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ பெரும்பாலும் பேர் எழுதி வைத்துக்கிறேன். ஆனா அவருடைய உதிரத்திலிருந்து எவ்வளவு ரத்தம் போயிருக்கு. ஆனாலும் மறிக்கலையே. தவழ்ந்து வாரத்துக்கு பலனை கொடுத்தீரே. உம்மை தொட்ட பொழுது புதுவனோட எழுதினாலே. பின்பு அவருடைய வாழ்க்கையில எத்தனை பிள்ளைகள் எத்தனை காரியங்களை அவர் பெற்றுக்கொண்டு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் தேவன் மாற்றினார். 12 வருஷத்தின் பெரும்பாடு சாதாரணமான துன்பம் இல்லை. நமக்கு கொஞ்சம் வெட்டி ரத்தம் வந்துட்டாலே நமக்கு தலை சுத்து வந்துடும். ரத்தத்தை பார்த்து மயங்கி விழுந்துருவோம். பாருங்க, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்று உண்டு இருந்தா நீங்க கர்த்தரை பார்த்து சொல்லலாம், இது முடியாது. அவர் சொல்ற எல்லாம் என்னால கூடாது ஒன்றுமே இல்லை. இந்த விசுவாசம் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை நம்மை நிச்சயமாகவே ஜெயத்துக்கு நடத்தும். உற்சாகமாய் தேவ சந்நிதி நாங்கள் எழுந்து பாடி துதிக்கிற இந்த வேலை அந்த நித்திய மகிமை அந்த நித்திய மாட்சிமை கண்டு நம்மை அழைத்து ஏசியாவுடைய வாக்கு பண்ணி ஜாதிகளையும் ராஜாக்களை நம்மிடத்தில் நடத்தி